வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு திடீர் இது கோதுமை தோசை. அதுக்குன்னு சிம்பிளாக கிடையாது, நம்ம கொஞ்சம் கிராண்டாக ரிச்சாக செய்ய போகிறோம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். மார்னிங் டிஃபனுக்கும் சரி, நைட்டுக்கும் சரி. எப்படிங்களா, ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு கலந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். இது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, ரொம்ப தோசை தண்ணி மாதிரியும் கலக்கக்கூடாது. இதை நல்லா கலந்து வச்சுக்கணும். அப்புறமேல வேணும்னா இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த காயெல்லாம் வதக்கிக்கணும். சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் தான், ரொம்ப நேரம் மட்டும் வதக்கக்கூடாது. அந்த பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு மட்டும். சும்மா ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா பொடி போடுவோம். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா வாசமாக இருக்கிறதுக்காக. கொஞ்சோண்டு இஞ்சி. இது இஞ்சி போடாமல் இருந்தோம்னா ஓமம் கூட அதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் அப்படியே ஒரு நீட்ட சைஸ் மாதிரி மெலிசாக அரிஞ்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இதை சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், ரொம்ப கூட கிடையாது. இதை ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்படியே நறுக்குன்னு இருந்தால் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, வதக்கியாச்சு. இப்போ இதில் குடமிளகாய், ஒரு நல்ல பெரிய மிளகாய் கூட ஒன்று போடலாம். நான் ஒரு அரை மிளகாய் சின்ன சைஸில் இருந்தது, அதையும் கொஞ்சம் நீட்டமாக மெலிசாக எவ்வளோக்கெவ்வளோ மெலிசாக அறிய முடியுமோ நம்ம அந்த சீவரத்தில் கூட சீவிக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும். வாசம் கமகமன்னு வருது, நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கேரட் ஒன்று நல்லா இந்த ஒரு மாதிரி நீட்ட சைஸில் இப்படி இருக்குதோ ஒழிய, ஆனால் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். மாவில் போட்டு ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக திக்னஸாக ஒரு அடை டைப்பில், ஆனால் மொத்தமாலாம் இருக்காது, மெலிசாக தான் செய்ய மாட்டோம். நினச்ச உடனே நம்ம கோதுமை மாவை கரைச்சி தோசை ஊற்றணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது வீட்டில் எப்படி இருந்தாலும் கேரட்டும் கொத்தமல்லி தழைலாம் வச்சுருக்கோம், வெங்காயம் இருக்கும் வீட்டில், அதுக்காக தான். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதுக்கு தகுந்த உப்பு, அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அதை அப்புறமேல் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அது சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் கம்மியாக சேர்த்து பழக்கிட்டோம்னா அப்படியே பிள்ளைங்களும் பழகிக்குங்க. இப்போ பெரியவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கம்மியாக சாப்பிட்றாங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு சிலருக்கு இந்த பேட்டர் சரியாக இருக்கும். நல்லா இப்போ இந்த வதக்கினதை இதில் போட்டுக்கலாம். நல்ல கலராக இருக்கு பாருங்க, பச்சை மஞ்சள் வெள்ளைன்னு. இது தொட்டுக்க சும்மா சாஸ் தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்றலாம், சும்மா கூட சாப்பிட்றலாம். இதில் இப்போ மிளகாய் பொடி கொஞ்சம், கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, இது கொத்தமல்லிங்க, கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் கலந்துக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் தீர்ந்துருச்சு, அதனால் கொஞ்சம் மிளகாய் பொடி டேஸ்ட்டுக்காக, அதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம் கொஞ்சமாக. இது கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, இதுவும் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் கொத்தமல்லி பொடி. ஜீரகப்பொடி, இது டைஜஷனுக்கு நல்லது, வாசமாகவும் இருக்கும். ஜீரகப்பொடி நான் லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சம் அரை வறுவலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இல்லாட்டி அப்படியே அப்போதைக்கு நசுக்கியும் போட்டுக்கலாம், பச்சையாகவும் போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் தாளிக்க வேண்டாம். வேறு ஒன்றுமே இல்லை. இது அப்படியே நல்லா திக்காக ஊற்றி எடுக்க வேண்டியதான். பேன்லன்னா அப்படியே ரவுண்டாக ஊற்றி கூட எடுக்கலாம். இதுலேயும் நம்ம தோசைக்கல்லையும் இது கெட்டிமாக இருக்கிறதுனால இப்போ தோசைக்கல்லையே ஊற்றி எடுக்கலாம். இதை நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா செவக்க விட்டு திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது. நல்லா பேன்லலாம் நல்லா பெருசாக கூட வேணுமா ஊற்றிக்கலாம்.
நீங்கள் தோசை கல்லில் தான் ஊற்றுவீங்க. பேன் சும்மா சும்மா சொல்லிட்டு வந்துருக்கீங்க. அதில் ஊற்றினா அது ஒரு ஷேப்பாக அந்த பேன் ரவுண்டுக்கு கரெக்டாக. நீங்கள் பேன் எல்லாம் வேணாம், தோசை கல்லே ஊற்றுங்க போதும். நல்லா இன்னும் கொஞ்சம் கூட செவக்க விடலாம். மாவு நல்லா கரெக்டாக பதம் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் பதம் இந்த இது சரியாக இருக்கு. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும். கரெக்டு. தோசை வெந்துருச்சு பாருங்க. 2 பக்கமும் நல்லா சவக்க விட்டு எடுத்து சட்னி தொட்டோ சாஸ் தொட்டோ எது வேணுமாலும். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய் எல்லாம் சாப்பிடல அப்படியே வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிடல ரொம்ப ருசியாக இருக்கும். சும்மா கொத்தமல்லி வேறு கலந்துருக்குறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.